ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரியில் செயின் ஸ்டிச் எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. ஆரிக்கு பேசிக்கே செயின் ஸ்டிச் தான். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் போட போகிறோம். இது போடுறதுக்கு நான் துலிப் நீடில் 14ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். இதுலேயே அயன் நீடில் கூட இருக்குது, அதில் வேணால் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டோட நுனியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். எப்போவும் நார்மலாக த்ரெட்டில் நாட் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மொந்தமாக இருக்க மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எது இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறமா நூலை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். நம்மளோட இடது கையோட நடுவிரலில் இந்த மாதிரி நாட்டை பிடிச்சிட்டு கட்டை விரலை வச்சு அதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அதையும் மறுபடியும் நடுவிரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஊசியை துணிக்கு மேலே குத்தி இந்த மாதிரி மேலே இருக்கிற நூலை மட்டும் இழுக்க போகிறோம். இப்போது செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு கீழே நம்ம பிடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த நூலில் மேலே இருக்க நூலை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கொக்கியில் மாட்டினதுக்கப்புறமா நம்மளோட கட்டை விரலை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க ஊசி அப்படியே மேலே இழுத்தோம் அப்படின்னா மேலே நூல் வந்துடும். இப்போ கீழே இருக்க நூலை இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட் மட்டும் மேலே லாக் ஆகிக்கும். பாருங்கள், மேலே அது பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட போகிறோம். குத்திட்டு இந்த மாதிரி நூல் அந்த மாதிரி சுற்றிட்டு வெளியே இழுத்துக்கலாம். இப்போ நல்லா காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்க ஊசியை இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறமா கீழே லெஃப்ட் ஹேண்டில் நூலை ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு மேலே எடுத்ததுக்கப்புறமா மேலே நம்ம ஊசி லைட்டாக தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊசியை அப்படியே ஒரு டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் இந்த மாதிரி வெளியே வந்துடும். நல்லா பாருங்கள், குத்திட்டு கீழே நூலை ஒரு சுற்றிடுறோம். இப்போ மேலே இழுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஊசி தென்பட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஊசி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊசியை குத்திட்டு கீழே நூலை நல்லா சுற்றிட்டு கொக்கியில் லாக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் ஊசியை ரொட்டேட் பண்ணிக்கணும். ரைட்டில் ஒரு ரொட்டேட், அடுத்து லெஃப்ட் ஒரு ரொட்டேட், இந்த மாதிரி ரைட் அப்புறம் லெஃப்ட் கொஞ்சம் இழுத்து மறுபடியும் அதே மாதிரியே செயின் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் பேசிக். இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆரியே மற்ற ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்கும் போட முடியும். அதனால் செயின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஊசியை சாய்க்காமல் நேராக வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு இழுக்காமல் ஸ்டிச் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக வரும். கீழே இருக்க நூல் லூஸாக இருக்கணும், மேலே ஊசியும் லூஸாக பிடிக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா துணியில் சுருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அந்தளவு செயின் நீட்டாக வராது. அவ்வளோதாங்க, இதுதான் பேசிக்கான செயின் ஸ்டிச். இது ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே சிம்பிளாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செயின் ஸ்டிச் போட்டாச்சு. எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. இதே செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி 4 பக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட், ரைட்லேருந்து லெஃப்ட், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயே 4 பக்கமும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோட ஆரி சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.